கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆர்சிபி அப்டேட் தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் விண்டோ பத்தின அப்டேட்லாம் போயிட்டு இருக்கு. மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் விண்டோ இல்லை அப்படின்னா கூட ஒரு பிளேயர் விருப்பப்பட்டா இன்னொரு டீமுக்கு போயிடலாம். ஆல்ரெடி 2022 மெகா ஆக்ஷன் நடந்தப்போ ஒரு ராசித் கான், ஒரு சுப்மன் கில், ஒரு ஹர்திக் பாண்டியா நியூ டீமுக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபிக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்கு? உண்மையாலுமே அந்த ரோகோ காம்போ அப்படிங்கிறது ஆர்சிபியில் நடக்க போதா? ஒரு ஈசான் கிஷன் வர போறாரா, இல்ல கேஎல் ராகுல் வர போறாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ், ரூமர்ஸ் இது எல்லாமே போயிட்டு இருந்தாலும் எது நிஜம், எது பாசிபிள், எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோகோ காம்போ, இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுடைய பாண்டிங்கை பத்தி வெளி உலகத்துக்கு நிறைய வரது கிடையாது. பத்திரிகையில அரசல் புரசலா என்னென்னமோ எழுதுறாங்க. ரெண்டு பேத்துக்குமே சண்டை, உண்மையாலுமே இவர் கேப்டனா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, அவரு கேப்டனா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதினாலுமே ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த காலத்துல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா சிறந்த நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஒரு இன்டர்வியூல ரோஹித் சர்மா கிட்ட கேட்பாங்க, விராட் கோலி வந்துட்டு டிராப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது T20 இருந்து விராட் கோலியை டிராப் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நவம்பர்ல நம்ம தோத்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மாசம் கழிச்சு ஜனவரி பிப்ரவரி டைம்ல ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. சோ அதுல இந்த T20 உலக கோப்பையில விராட் கோலி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, நானும் வெளியில வந்துருவேன், விராட் கோலி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுங்க, சீனியர் பிளேயர், அவருடைய பொட்டன்சியல் என்னங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அவர் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே பேசியிருப்பாரு. இதே மாதிரியான சம்பவம் விராட் கோலி கேப்டனா இருக்கிறப்போ 2019லயும் நடந்திருக்கு. அப்போ ஒரு உலக கோப்பை நம்ம லாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி T20 இருந்து ரோஹித் சர்மா டிராப் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டப்போ விராட் கோலி சொல்லுவாரு, என்னது T20 இருந்து ரோஹித் சர்மாவை டிராப் பண்றதா, உங்களுக்கு என்ன வந்துட்டு பைத்தியங்கீத்தே முடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே பேசிடுவாரு. சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல பாண்டிங் இருக்கு, நல்ல பிளேயர்ங்கிற அந்த பொட்டன்சியல் இருக்கு. அட் த சேம் டைம் இவர் அவுட் ஆகும்போது சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இந்த ஒரு லீக்ல செய்வார். நீங்க பாத்திருப்பீங்க T20ல அந்த மாதிரி, மச்சான் நான் தெரியாம அவுட் ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லுவார். ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பாண்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம போன T20 வேர்ல்ட் கப்ல நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நிறைய நடந்தப்பவும் கூட விராட் கோலி ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மேட்ச் அப்படிங்கறத அடிச்சு வின் பண்ணி தருவாரு. இதுல ரோஹித் சர்மா போய் தூக்குன விஷயமாகட்டும் எல்லாமே உண்மையாலுமே அன்பிலீவபிள். அப்படிப்பட்ட இந்த ரெண்டு காம்போவை நம்மளால ரிட்டர்ன் பார்க்க முடியுமா அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. சோ அப்படி இருக்கும்போது ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூமர்ஸ் அப்படின்னா கூட ஏகப்பட்ட அபிஷியல் வெப்சைட் போட்டிருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தான் இந்தியன் டீமுக்கு கரண்ட் கேப்டனா இருக்காரு. பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸுக்கும் அவர் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா ஹார்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹை பட்ஜெட் கொடுத்து அவர் எடுத்ததுக்கு அதுதான். சோ அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா இருக்கும்போதே இந்தியன் டீமுக்கு இவர் தான் கேப்டனா இருக்கும்போது சோ மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன்சி தந்தாலும் தெரியலனாலும் அவரு வெளியே போக போறதா ஒரு இன்சைட் ரிப்போர்ட் அரசல் பொரசலா பேசிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் போன தடவையே ஃபேர்வெல்லாம் வச்சு கொண்டாடினாங்கன்னு சொன்ன மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் லாஸ்ட் கேம் இன் ப்ளூ ஜெர்சி அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப ரோஹித் சர்மா ஐபிஎல் இருந்து வந்துட்டு வெளியே போக போறாரா இல்ல அப்சன் போக போறாரா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. அப்சன் போனா எல்லா டீமுமே ஃபைட் பண்ணுவாங்க. சோ எல்லா டீமுமே வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. குறைஞ்சபட்சம் 20 கோடி, அதிகபட்சம் 25 கோடி வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ ஆப்வியஸா அவ்வளவு பெரிய ஃபிட்னஸ் அதெல்லாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு டீம், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும், நல்லா இருக்கக்கூடிய டீம், எங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய டீம், அது மட்டும் இல்லாம சூப்பரான ஓபனர் வேணும் அண்ட் கரண்ட் இந்தியன் கேப்டன் வேணும் அப்படின்னு யோசிக்கிற டீம் கண்டிப்பா போவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அக்ஷனுக்கு போறது ஒரு விதமான ஒரு விஷயம், அதை தாண்டி ஒப்பந்தமாகிறது ஒரு விதமான விஷயம். இப்ப ஆர்சிபி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா 22 கோடியில எங்க டீமுக்கு வந்துருங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சோ விராட் கோலி கன்வின்ஸ் பண்றதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். சோ இப்படி ஒரு தியரி போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா ஆர்சிபி வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்சன் போனாரு அப்படின்னா ஃபைட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ சோ ஃபைனலா எந்த பிரைஸுக்கு ஒரு சோல்ட் ஆகிறாரோ அந்த டீம் போயிடுவாரு. சோ அப்படியே கட் பண்ணா மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கு இன்னும் 2 பிளேயர். ஒன்னு சூரியகுமார் யாதவ் நான் சொன்னேன் இல்லையா, சோ அவரு எந்த டீமுக்கு வேணாலும் போறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அதை தாண்டி ஈசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் பிசிசி கூட ஒரு சின்ன வாய்க்கா தகராறு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்குவாட்லயே ஆளை காணோம், எதுலையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை. சோ அந்த மாதிரி ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு அவருடைய கரியர். சோ அப்படி பார்க்கும்போது அவர் அக்ஷன் வந்தாலும் நல்ல ரேட்டுக்கு போவாரு. மத்த ஏதாவது ஒரு டீம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமுக்கு போகலாம். நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. சோ அப்படி மும்பை இந்தியன்ஸால ஒரு கலட்டி விடப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் ஹைலி பாசிபிள். எஸ் 3 பேர் தான் அதிகமா சொல்றாங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அண்ட் ஈசான் கிஷன், இந்த 3 பேர் தான். சோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தரையாவது ஆர்சிபி வாங்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அக்ஷன் போனாங்க அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. ஒப்பந்தம் ஆகிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிக சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 3 பேருமே எவ்வளவு பெரிய பிரான்சைஸ் மும்பைல விளையாடுறாங்க. சோ இதை தாண்டி
இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிரான்சைஸ் அது இல்லைன்னா அதை விட லோவா இருக்கிற பிரான்சைஸுக்கு போகவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 2 டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு சென்னை, இன்னொன்னு ஆர்சிபி. இந்த ஒரு 2 பிரான்சைஸ் தான். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு இவங்க யாருடைய நீடுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க டார்கெட் பண்றது ரிசர்வ் பண்ண கிடைச்சா ஒன் டவுன்ல யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மற்றபடி ஒரு ரோஹித் சர்மாவோ சூரியகுமார் யாதவோ உங்களுக்கு தேவைப்படாது. சூரியகுமார் யாதவ் கிடைச்ச லக்கு தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே அவங்க ஒரு வேற மாதிரியான ஒரு சைடு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பிளேயரை எடுத்து வேற லெவலில் வளர்த்தி விட்டுருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபிக்கு நீடு இருக்கு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி சின்ன சின்ன டீமுக்கு நீடு இருக்கு. ஸோ இவங்க ஏதாவது ஒரு டீமுக்கு போகலாம். பட் இருந்தாலும் ஆர்சிபி அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் பிகாஸ் விராட் கோலி இஸ் தேர் அப்படிங்கிறதுனால. ஸோ ரோகோ காம்போவை நம்மளால பார்க்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா விராட் கோலி ஆர்சிபி ஆடினா எப்படி இருக்குங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே வெறித்தனமா இருக்கும். ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கொடுத்தா அதை விட பெட்டரா இருக்கும். ஏன்னா ஐபிஎல் 5 தடவை அடிச்சு கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ இது எல்லாமே எவ்வளவு சீக்கிரம் கை கூட போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கேஎல் ராகுலோட ஒரு டாபிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அதை பத்தி டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே டூப்ளஸியை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஆனா டூப்ளஸி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் ஒரு கொஞ்சம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. அப்பவே பேக் பண்ணாங்க ஆர்சிபி. ஆனா இந்த தடவை நீங்க இதை டிஎஸ்கேல பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு வீசிட்டாரு. லீடிங் ரன் கெட்டர். இப்ப டீம் வேற ஃபைனல் போறாங்க அப்படிங்கும் போது உண்மையாலுமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. டூப்ளஸியை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாங்கிறதா கேள்வி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஆர்சிபியில் அப்படிங்கிறத. நீங்க ஓவராலா உங்களுடைய ஸ்குவாட் அப்படிங்கிறத சொல்லுங்க. யார் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இவங்க ஒரு 4 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள தூக்கி போடணும் அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ல யாரை தூக்கி உள்ள போடுவீங்க? உங்க ரசிகனா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.